ஸ்ரீ ஹம்சநாம பரமாத்மனின் பீடத்தில் வந்த ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியரின் மிக சிறந்த பக்தர்களில் ஒருவர் மகான் ஸ்ரீ வாதிராஜர். இறந்தவரை உயிர்ப்பித்தது, கண்ணில்லாதவருக்கு கண் கொடுத்தது, குஷ்டரோகம் முதலிய வியாதிகளை பரிகாரம் செய்தது என ஸ்ரீ வாதிராஜர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். இவருடைய லக்ஷ்மி சோபானி என்ற பாடல் இன்றும் கோடிக்கணக்கில் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. 8 வயதில் சந்நியாசம் ஸ்வீகரித்து 120 ஆண்டுகள் வாழ்ந்து முதலாக உயிருடன் பிருந்தாவனம் பிரவேசம் செய்த சிரேஷ்ட சந்நியாசி இவர். இவருடைய மூல பிருந்தாவனம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சோதே கஷேத்திரத்தில் உள்ளது. இரண்டாவதாக உயிருடன் ஜீவசமாதி அடைந்தவர் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆவார். ஸ்ரீ வாதிராஜருடைய அநேக சிஷ்யர்களில் அவருக்கு மிகவும் பிரியமான பூத்தராஜரை பற்றி இங்கு பார்ப்போம். இவருடைய பிரதான மகிமை யாதெனில் இவரே அடுத்த கல்பத்தில் ருத்ர பதவிக்கு வரக்கூடியவர் என்பதாகும். திரேதா யுகத்தில் புலஸ்திய வம்சத்தில் வந்த ராவணனை கொன்றதால் உலகத்தாரின் பார்வையில் பிராமணனை கொன்றதால் பிரம்மஹத்திய தோஷம் வந்தவரை போல காட்டிக்கொண்டார் நிர்தோஷியான ஸ்ரீராமர். அதனால் அந்த பிரம்மஹத்தியா தோஷத்தை யார் ஸ்வீகரிப்பீர்கள் என அங்கிருந்த அந்தணர்களிடம் கேட்க, தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானத்தில் மிகுந்த அகந்தை கொண்ட ஒரு பிராமணர், என்னுடைய தபசக்திக்கு முன்னால் இந்த பிரம்மஹத்தியா தோஷம் எம்மாத்திரம் நான் ஸ்வீகரிக்கிறேன் என்று சொல்ல, இதனால் கோபித்தவரை போல காண்பித்து கொண்ட ஸ்ரீராமர், இங்கிருக்கும் அனைவரையும் விட நீ உத்தமன் என காண்பித்து கொண்டதால் பிரம்மராட்சசனாக என சாபம் கொடுத்தார். இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. ராமேஸ்வரத்தில் பிராமணனான ராவணனை கொன்றதால் வந்த பிரம்மஹத்தியா தோஷத்தை போக்கிக் கொள்ளவே ஸ்ரீராமர் சிவனை பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஸ்ரீராமன் சிவனை பிரதிஷ்டை செய்தது லங்கைக்கு செல்வதற்கு முன்னால், போருக்கு பின்னால் அல்ல என ராமாயணத்தில் தெளிவாக உள்ளது. ஒருவனுக்கு தந்தையின் குணம் மற்றும் தாயின் ஜாதியே வரும் என்ற வாக்கியப்படி ராவணனின் தாய் அரக்கியானதால் ராவணன் பிராமணன் அல்ல. ஸ்ரீராமனே பரபிரம்மன் என ராமாயணம் தெளிவாக கூறுவதால் ராமனுக்கு பிரம்மஹத்தியா தோஷம் வர வாய்ப்பே இல்லை. 14 லோகங்களையும் ஜீவர்களையும் சிருஷ்டி செய்து சம்ஹாரமும் செய்பவனுக்கு ஏது பிரம்மஹத்தியா தோஷம்? உண்மையில் பிரம்மஹத்தியா தோஷம் இருந்தது கபாலியான சிவனுக்கே. ராமசேதுவை தரிசிப்பதால் பிரம்மஹத்தியா போன்ற கொடிய தோஷங்கள் விலகுவதால் சிவலிங்கத்தை ராமசேதுவை பார்க்கும்படி ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீராமன் அங்கு சிவனை பூஜித்ததும் அசுர மோகனத்திற்காகவே, அதாவது தகுதியற்றவர்களை மிஸ்லீடு தவறான வழியில் நடத்துவதற்காக. மற்றும் ராமேஸ்வரம் என்றால் ராம ஏவ ஈஸ்வர, அதாவது ராமன் ஒருவனே பரதெய்வம் என்று பொருள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் ராமேஸ்வர யாத்திரை செய்யும்போது நமது யாத்திரை பரிபூர்ணமாகிறது. இனி பூத்தராஜன் கதைக்கு வருவோம். அந்த பிராமணனின் கர்வத்திற்காக ஸ்ரீராமர் அவரை சபித்தவுடன் அவர் தன் அஜ்ஞானம் மற்றும் தன்னுடைய துஷ்ட செயலுக்காக மிகவும் வருந்தி பரிகாரம் கேட்க, கலியுகத்தில் வாயு பதவிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய மகானால் உனக்கு சாப நிவர்த்தி என ஸ்ரீராமன் அனுகிரகித்தார். மற்றும் முந்தைய கல்பத்தில் நீ ருத்ர பதவிக்கு தகுதியானவனாக ஆவாய் என சாபத்தை வரமாக மாற்றி அமைத்தார். அதன்படி அந்த பிராமணர் பிரம்மராட்சசனாகி பதரி கஷேத்திரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். பின்பு கலியுகத்தில் மற்றொரு அம்சத்தில் கங்கா தீரத்திலுள்ள கூர்மா எனும் ராஜனின் ஆஸ்தானத்தில் தனது பாண்டித்யத்தால் எல்லா பெரிய பண்டிதர்களையும் மிக கடுமையாக தோற்கடித்து வந்தார். அனைவரும் ஸ்ரீ வாதிராஜரிடம் சென்று முறையிட, வாதிராஜர் அந்த பிராமணரை வாதத்தில் தோற்கடித்து மீண்டும் பிரம்மராட்சசனாகும்படி சபித்தார். மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்து மங்களூர் அருகில் உள்ள நாரளா எனும் கிராமத்தில் பிராமண தம்பதியருக்கு மகனாக பிறந்து நாராயணாச்சாரியா எனும் பெயரில் ஸ்ரீ வாதிராஜரின் பாத சேவை செய்து வந்தார். ஏகாதசி உபவாசத்தின் மகிமையை நாம் புராணத்தில் அம்பரீஷ் மகாராஜாவின் கதையில் பார்க்கிறோம். ஏகாதசி உபவாசம் செய்வது மட்டுமல்லாமல் மறுநாளான துவாதசி அன்று காலை சரியான சமயத்தில் போஜனம் செய்வதும் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு சமயம் சாதனா துவாதசி அன்று ஸ்ரீ வாதிராஜர் அசம்பிரஜாத சமாதி எனும் தியான நிலையில் இருந்தபோது ஸ்ரீ வியாசராஜரால் அவர் சாப்பிட அழைக்கப்பட, வாதிராஜர் தன்னுடைய நித்திய பூஜையை மிக சுருக்கமாக செய்துவிட்டு சாப்பிட்டார். இதை கண்ட ஸ்ரீ நாராயணாச்சாரியா இதை ஒரு பெரிய விஷயமாக குறை கூறினார். பின்பு தன் குருவை ரகசியமாக பின்தொடர்ந்தார். வாதிராஜர் யாருமற்ற காட்டில் ஒரு நதி தீரத்திற்கு சென்று தான் உண்ட எல்லாவற்றையும் எந்தவித மாறுபாடுமின்றி பாத்திரத்திலிருந்து எடுப்பது போல சுட சுட ஒவ்வொன்றாக எடுத்து இலையில் வைத்தார். பிறகு விஸ்தாரமாக தனது பூஜையை முடித்து அவற்றை உண்டார். இதையெல்லாம் மறைவிலிருந்து மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த நாராயணாச்சாரியா தன்னுடைய குருவின் ஆச்சார அனுஷ்டானங்களை பற்றி தவறாக எண்ணியதற்கு மிகவும் மனம் வருந்தி கொண்டிருந்த போது ஸ்ரீ வாதிராஜர், மூடனே, என்னுடைய ஏகாந்த பூஜையை பார்த்ததாலும் குருவை பரீட்சை செய்த காரணத்தாலும் பிரம்மராட்சசனாக என சபித்தார். நாராயணாச்சாரியா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க, நீ பத்ரி கஷேத்திரத்தில் ஒரு மரத்தில் பிரம்மராட்சசனாக இருந்து கொண்டு அங்கு வரும் தகுதியற்ற யாத்ரீகர்களுக்கு தொந்தரவு தரும் வகையில் ஆகா மாவை கோணஸ்நாதகா எனும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிரு. இதற்கு யார் பதில் சொல்வார்களோ அவராலேயே உனக்கு சாப விமோச்சனம் என்றார்.
அந்த பிரம்மராட்சசனும் அப்படியே செய்து கொண்டிருக்க, ஒரு நாள் வாதிராஜர் பத்ரி யாத்திரைக்கு சென்றபோது அங்குள்ள மக்கள் இந்த வழியில் செல்ல வேண்டாம், சுற்று வழியில் செல்லுங்கள் என எச்சரிக்கை செய்ய, தனது சிஷ்யனை உத்தாரம் செய்யும் நோக்கில் வாதிராஜர் அந்த பயங்கர காட்டில் யாத்திரையை தொடர்ந்தார். அங்கு பயங்கரமான பெரிய உருவமுடைய அந்த பிரம்மராட்சசன் அவருடைய மகிமையை அறியாமல் அவரை தடுத்து அவரை வாதத்திற்கு அழைக்க, வாதிராஜர், நீ வாதத்தில் தோற்றால் என்ன செய்வாய் என கேட்க, உங்கள் சிஷ்யராகிறேன் என்று அந்த பிரம்மராட்சசன் சொல்ல வாதம் ஆரம்பமானது. வாதத்தில் யார் ஜெயிக்கிறார்கள் என்று நிர்ணயம் செய்வதற்காக சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவரான அஸ்வத்தாமரை அமர்த்தினர். நம்மில் பலர் கீழே சிந்திய எண்ணெயை மீண்டும் எடுத்து உபயோகிப்பதில்லை. அதை அஸ்வத்தாமருக்கு ஆகட்டும் என விட்டுவிடுவது வழக்கம். ருத்ராவதாரியும் சர்வஜ்ஞ சிரேஷ்டரும் மகாபலசாலியுமான அஸ்வத்தாமரின் முன் வாதம் ஆரம்பமானது. வாதத்தில் தோற்ற பின் முடிவில் அந்த பிரம்மராட்சசன் ஆகாமாவை கோணஸ்நாதகா என்ற கேள்வியை கேட்க, ஆகாமாவை அதாவது ஆஷாடா, கார்த்திகா, மாகா, வைசாகா சாந்திரமான கேலண்டர் படி இந்த 4 மாதங்களில் யார் அதிகாலையில் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரம்மராட்சசன் போன்ற கொடிய ஜென்மங்கள் வருவதே இல்லை. நீரை தொடுவதற்கும் அருகதையற்ற நீதான் ஸ்நானம் செய்யவில்லை என்று வாதிராஜர் பதில் உரைக்க, அப்பொழுதே தன்னுடைய பிரம்மராட்சச ஜென்மம் நீங்கி உத்தம ரூபம் பெற்று பூதராஜா என தன் குரு வாதிராஜரால் அன்போடு அழைக்கப்பட்டார். பின்பு ஒரு சமயம் வாதிராஜரின் கட்டளைப்படி பத்ரி கஷேத்திரம் சென்று பகவான் ஸ்ரீ வேதவியாசரின் அனுமதியுடன் ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியரால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ திரிவிக்ரம விக்கிரகத்தை சோதே கஷேத்திரத்திற்கு ரத சகிதமாக கொண்டு வந்தார். வழியில் ஒரு ராட்சசன் எதிர்க்க அவனை ரதத்தின் ஒரு சக்கரத்தாலேயே சம்ஹரித்தார். இதை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் அந்த ரதம் 3 சக்கரங்களுடனேயே இருப்பதை காணலாம். சோதை செல்பவர்கள் 2 தேங்காய்களை பூதராஜர் சன்னதியில் வைத்து வணங்கி அனுமதி பெற்ற பின் வாதிராஜரை தரிசிப்பது வழக்கம். பூதராஜரின் தியான ஸ்லோகத்தின்படி அவர் பூதங்களுக்கு தலைவரானாலும் தான் சௌமியமான தேவதா ரூபம் உள்ளவர். சிவப்பு மற்றும் பல வர்ணங்கள் கலந்த ஆடை அணிந்து, காதுகளில் ரத்ன குண்டலங்கள், கைகளில் தனுர்பானங்கள், கழுத்தில் முத்து மாலை, கால்களில் ஸ்ரீ வாதிராஜரால் அன்பளிப்பாக தரப்பட்ட கால் கடகங்களை அணிந்து, உத்தமமான குதிரை மீது அமர்ந்து கர்ணா விகர்ணா எனும் பூதங்களால் சேவிக்கப்படுபவர். பந்தூக புஷ்பம் அல்லது கேபலா எனும் சிவப்பு நிற பூக்கள் இவருடைய பூஜைக்கு மிகவும் சிறந்ததாகும். சோதே கஷேத்திரம் மட்டுமின்றி எங்கெல்லாம் ஸ்ரீ வாதிராஜரின் பூஜை நடக்கிறதோ அங்கு தன் குருவின் சேவைக்காக தயாராக நிற்பவர். ஸ்ரீ வாதிராஜரின் பல்லக்கை பின்புறம் அநேக பக்தர்கள் சுமந்தாலும் முன்புறம் தான் ஒருவரே அதிருஷ்யமாக, அதாவது கண்ணுக்கு புலப்படாமல் சுமக்கும் பாக்கியம் பெற்றவர். இன்றும் நிறைய பேர்களின் வீட்டிற்கு வெளியில் இந்த பூதராஜரின் படத்தை ரட்சணைக்காக வைத்திருப்பதை நாம் காணலாம். இவரை பிரார்த்திப்பதால் மனோவியாதி, மனதிலுள்ள பலவித பயங்கள், துஷ்டர்களின் தொந்தரவு, பூத பிரேத பிசாசுகளின் பயம், ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற அனைத்து வித ஆபத்துகளையும் காலதாமதமின்றி உடனடியாக களைகின்றார். அனுவியாக்கியானம் எனும் கிரந்தத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியர் அவர்கள் ருத்ர பதவிக்கு வருபவர் உக்ரதப்பாய் என்னும் பெயருடையவர் என்றும் அவர் செய்த விசேஷ அத்தியனம் மற்றும் தபஸ் முதலியவற்றையும் குறிப்பிட்டுள்ளார் என நாம் கேள்விப்படுகிறோம். எனவே உக்ரதப்பாய் என்ற பெயருடைய இந்த பூதராஜரை வணங்கி நமது எல்லா ஆபத்துகளையும் களைந்து கொண்டு அவருடைய குரு ஸ்ரீ வாதிராஜரின் ஹிருதய கமலவாசியான ஸ்ரீ ஹயக்ரீவனின் அருளுக்கு நாம் அனைவரும் பாத்திரமாவோமாக. நன்றி.